we cannot be a very good family physician. ஸோ இந்த தலைப்பு கொஞ்சம் டஃப்பான ஒரு போரிங்கான ஒரு சாப்டர் அது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஏரியா அது. இதை பத்தி ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஐ வெல்கம் டாக்டர் அஜித் ஆனந்தன், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. He finished his post graduation in சட்டம் சார்ந்த மருத்துவம் நஞ்சினூலும். Nowhere is connected, his character is connected to his post graduation. Anyhow, welcome Ajit and start your lecture, Ajit. Thank you, sir. Thank you so much, sir. Introduction allowed, go ahead. Yes, sir. Extra-articular manifestation in rheumatology, systemic. Bala, go for slide. I mean, slide show போங்கப்பா. Big screen slide show போங்க. Topல left. Yes. Next slide. Okay. ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லையும் எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷனாக என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்றது தான் என்னோட டாபிக். இதில் ஃபஸ்ட்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஜென்ரலாக இதோட ப்ரெசன்டேஷன் பார்த்தோம்னா சிமெட்ரிக்கல் பாலிஆர்த்ரோசிஸ் வித் மார்னிங் ஸ்டிஃப்னஸ், எஸ்பெஷலி இன்டர்ஃபலஞ்சியல் ஜாயிண்ட் வித் ஸ்பிண்டில் ஷேப்டு ஸ்வெல்லிங், இப்படி தான் பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆவாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் பார்த்தோம்னா டிஃபார்மிட்டிஸ் இருக்கும். ஹேண்ட்ஸில் பார்த்தோம்னா ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி, பெட்டோனியர்ஸ் அண்ட் ஏப்தம் டிஃபார்மிட்டி, இதெல்லாம் டிஃபார்மிட்டிஸில் வர்றது. தென் லோயர் லிம்பில் பார்த்தோம்னா ஜெனு வேல்கம் அண்டு ஹேலஸ் வேல்கஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். பட் என்னோட டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் தான். அதில் முக்கியமானது ரொமட்டாய்டு நோடியூல். இது டிசீஸோடைய அந்த சிவியாரிட்டி சம்மந்தப்பட்டது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ரொமட்டாய்டு நோடியூல் பார்த்தீங்கன்னா நான் டெண்டர் அண்டு சப்குடேனியஸாக ஒவ்வொரு ப்ரெஷர் ஏரியாஸில் இருக்கும். பிஹைண்ட் த எல்போ அண்ட் அக்கிலஸ் டெண்டான்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ ரொமட்டாய்டு நோடியூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா டிசீஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்ததாக ஐ மேனிஃபெஸ்டேஷன். ஐஸில் பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டில் குறிப்பாக எபிஸ்க்ளீரைட்டிஸ், இது பினைன் லீஷன் தான். விஷனோட எந்த ஒரு எம்பயர்மெண்ட்டோ எந்த ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஜஸ்ட்டு டிரான்ஷியண்ட்டாகவே அது டிஸப்பியர் ஆகிடும். ஸ்க்ளீரைட்டிஸும் வரலாம். ஸ்க்ளீரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா விஷன் இம்பயர்மெண்ட் வித் ஐ பெயினோடு இருக்கும். சம்டைம்ஸ் டெண்டர்னஸும் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அதோட காம்ப்ளிகேஷன் தான் ஸ்க்ளீரோமலேஷியா பெர்ஃபோரன்ஸ் அப்படிங்கிறது. இந்த யூவிஎல் லேயர் பர்ஃபரேட் ஆகி வர காம்ப்ளிகேஷன் அது. மோஸ்ட்லி ஒரு 25% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ஜோகரன் சிண்ட்ரோமோடு அசோசியேட்டடாக இருப்பாங்க. ஓவர்லாப்பிங் சிண்ட்ரோம் மாதிரியே வரும். ஸோ அவங்களுக்கு கரெக்டோ கன்ஜெக்டிவிட்டிஸ் சிக்கா அப்படிங்கிறது தான் ட்ரை ஐஸ். அதுதான் ஜோகரன் சிண்ட்ரோமுடைய இம்பார்ட்டன்ட் பிக்சர். ஸோ அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்ததாக லங்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ளூரைட்டிஸ், லங் வால் இன்ஃப்ளமேஷன். அது சிம்டம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் அண்ட் கேட்சி பெயின் வைல் இன்ஸ்பிரேஷன். பேஷண்ட் இன்ஸ்பயர் பண்ணும்போது கேட்சி பெயின் மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ப்ளூரைட்டிக் செஸ்ட் பெயின் அப்படின்றது. நான் ஸ்பெசிஃபிக் இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியா, இது மோஸ்ட்லி வந்து செப்டில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லங் மேனிஃபெஸ்டேஷன் சிவியராக இருக்காது. பட் ரேடியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸில் நமக்கு பிக் பண்ண முடியும். தென் ஹெமட்டாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாத்துலேயுமே காமனாக வர ஒரு விஷயம் அனீமியா ஆஃப் கிரானிக் டிசீஸ். இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கும்போது இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அண்டு சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கூடவே அக்யூட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது அனீமியா ஆஃப் கிரானிக் டிசீஸில் குறிப்பாக பார்க்க வேண்டியது ஹெப்சிடின் அப்படின்ற ஒரு அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட். அந்த ஹெப்சிடினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கீப் த அயன் இன் ஸ்டோரேஜ் ஃபார்ம். அந்த அயன் வந்து ஹீமோக்ளோபினாக சேஞ்ச் ஆகிறதுக்கு போன் மேரோவுக்கு போகணும்ல, அதை போக விடாமல் மேக்ரோஃபேஜ்லேயோ லிவர்லேயோ ஸ்டோரேஜ் ஃபார்மாகவே அதை ட்ராப் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஹெப்சிடினுடைய ஃபங்க்ஷன்.
தென் இன்டைரக்டாக எரித்ரோபாய்டின் டெஃபிஷியன்சியும் அது குறைக்கும். ஃபெரோபோர்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயன் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் இருக்குது அயன் அப்சார்ப்ஷனுக்கு, அதை டிசால்வ் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறது மூலயமா ஒரு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வந்து ஃபார்ம் ஆகும். அயன் டெஃபிஷியன்சி அனீமியா மாதிரி, பட் அனீமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸ் அது. அயன் பேனல் பார்த்தோம்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவில் இருக்கிற மாதிரி இதில் இருக்காது. இதில் ஸ்டோரேஜ் ஃபார்மாகவே இருக்கிறதுனால ஃபெரிட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவையும் அனீமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியது அயன் பேனலில் தான் நம்ம பண்ண முடியும். அனீமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸில் ஃபெரிட்டின் லெவல் அதிகமாக இருக்கும், இது எல்லாமே கம்மியாக இருக்கும். இதுவே அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவில் டிஐபிசி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். பட் அனீமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸில் யூஷுவல் பேட்டர்ன் மார்ஃபாலஜிக்கலாக பார்த்தோம்னா ரெட் செல் டிசீஸில் நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் வேரியண்ட்டில் அது வரும். ஆனால் எந்த ஒரு ஆட்டோமின் டிசீஸாக இருந்தாலும் என்எஸ்ஐடி யூஸ் பண்ணுறது, ட்ரக்ஸு, ப்ரீவியஸாகவே அந்த பேஷண்ட்டுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருந்திருக்கலாம். ஸோ அதை வச்சு அது நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் பிக்சராகவும் இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மோஸ்ட்லி மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் பிக்சர் தான் இருந்திருக்கு. பட் அனீமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸில் நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் வேரியண்ட் அது. அடுத்ததான் நியூரோபத்திஸ். நியூரோ டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸில் எஸ்எல்இ, ஆன்டிஃபாஸ்போலிபிட் அண்ட் ரொமட்டாய்டு, இது மூணுமே ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெரிஃபரல் நியூரோபதியில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதில் குறிப்பாக என்ட்ராப்மெண்ட் நியூரோபதிஸ். என்ட்ராப்மெண்ட் நியூரோபதிஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சார் பெரோனியல் நர்வ் என்ட்ராப்மெண்ட் சார். ஓகே, கார்பல் டனல் சிண்ட்ரோம், மீடியன் நர்வ் என்ட்ராப்மெண்ட் அது. பட் கார்பனல் சிண்ட்ரோமில் யூஸ்வலாக வர ப்ரெசன்டேஷனுக்கும் ரொமட்டாய்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரொமட்டாய்டில் நோவைட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் அது, காம்ப்ளிகேஷன் கிடையாது, கண்டிஷன். டீனோசைனோவைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு டெண்டன் ஷீத்தில் வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன். ஸோ கார்பல் டனலோட அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மீடியன் நர்வ் வந்து பாஸ் அவுட் ஆகும். அதில் தான் கார்பல் டிரான்ஸ்வர்ஸ் கார்பல் லிகமெண்ட் அண்ட் ஃப்ளெக்ஸர் டெண்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய டீனோசைனோவைட்டிஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் மீடியன் நர்வை கம்ப்ரஸ் பண்ணுறதுனால கார்பல் சிண்ட்ரோம் வந்து வரும். தென் காமன் பெரோனியல் நர்வ் என்ட்ராப்மெண்ட் அண்ட் மெரல்ஜியா பாரஸ்தட்டிகா, டார்சல் டனல் சிண்ட்ரோம், போஸ்டீரியர் டிபியல் நர்வ் என்ட்ராப்மெண்ட்டு, எல்லாமே என்ட்ராப்மெண்ட் நியூரோபதி பெரிஃபரல் நர்வில் முக்கியமான மேனிஃபெஸ்டேஷன். கார்பல் டனல் சிண்ட்ரோமுக்கு என்ன டெஸ்ட் பார்க்கலாம்? சிடிஎஸ்க்கு பேலன் டெஸ்ட் அண்டு டினல் சைன். பேலன் டெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 1 மினிட்குள்ளே அந்த மீடியன் நர்வ் டிஸ்ட்ரிபியூஷனில், ஐ மீன் லேட்ரல் 3 ஃபிங்கர்ஸில் நம்ம பெயினோ வந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் டெஸ்ட்டாக எடுத்துக்க முடியும். அஜித் சார், சுவிட்ச் ஆன் ஒரு கேமரா. ஓகே சார். பேலன் டெஸ்ட் பண்ணும்போது மெத்தட் இதுதான். ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது 1 மினிட்டுக்குள்ளே நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து ரீஅப்பேர் ஆகணும். லேட்ரல் 3.5 ஃபிங்கர்ஸில் இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா வித்து தீனர் அட்ரோஃபி இருக்கும் கார்பல் டனல் சிண்ட்ரோமில். ஸோ இது முக்கியமான ஃபீச்சர். அடுத்ததாக கயன்ஸ் கேனல் என்ட்ராப்மெண்ட். கயன்ஸ் கேனல் என்ட்ராப்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆகக்கூடிய நர்வ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஸோ கார்பல் டனல் இருக்கக்கூடிய ஏரியா இது. கயன்ஸ் கேனல் கொஞ்சம் மீடியலில் அல்னர் நர்வ் என்ட்ராப்மெண்ட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ கயன்ஸ் கேனல் என்ட்ராப்மெண்ட் வரும்போது மீடியல் 1/3 ஃபிங்கர்ஸில் மட்டும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் பெயின் வரும். அது போக கியூப்டல் டனல் சிண்ட்ரோம், அதுலேயும் அல்னர் நர்வ் என்ட்ராப்மெண்ட்டு தான். தென் ஆர்கேட் ஆஃப் ப்ராஸ் அப்படின்னு ஒரு ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் ஆர்ச் ஒன்று இருக்குது சுப்பினட்டர் மசிலுடைய ஹெட்டில். அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் என்ட்ராப்மெண்ட், பின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பின் என்ட்ராப்மெண்ட். அந்த கண்டிஷனும் ரேராக வரலாம். அதோட சிம்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா
அது ரேடியல் நர்வுடைய பிரான்ச், அது மோட்டார் பிரான்ச். ரேடியல் நர்வில் இருக்கிற அளவுக்கு ரிஸ்ட்ராப் இருக்காது. ஆனால் டிஃபிகல்ட் டு எக்ஸ்டெண்ட் தி ரிஸ்ட் ஜாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் வித் ஃபிங்கர்ஸோட. இது என்ட்ராப்மென்ட் நியூரோபதி. அடுத்ததாக டீனோசைனோவைட்டிஸ். டீனோசைனோவைட்டிஸ் தான் இதோடைய பெத்தக்னாமிக் ஃபீச்சர். அதில் குறிப்பாக டீகர்வன் டீனோசைனோவைட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்களேன். கிரேட் தம்க்கு கீழே அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ் அண்ட் எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் பிரீவிஸ், அந்த டெண்டனுடைய ஷீத் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால வரக்கூடியது. டிப்பிக்கலாக டோர் லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டு, குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான மூமெண்ட்டில் அந்த பெயின் வந்து அகர்வேட் ஆகும். ஃபின்கெல்ஸ்டீன் டெஸ்ட் அப்படின்னு அதுக்கு ஒன்று பண்ணுவோம், கிளினிக்கல் சைன். கிரேட் தம்மை உள்ளே வச்சுட்டு அல்னார் டீவியேஷன் கொடுக்கணும் இந்த மூமெண்ட். சார் தெரியுதா சார்? தெரியுதுப்பா. இன்னும் கொஞ்சம் பேக்ல போங்கப்பா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க கொஞ்சம். இல்லை சார், நான் எங்கே இருக்கேன்னு தெரியல சார், பார்த்துட்டு. இப்போ ஓகே. பாலா, பின் அஜித் வீடியோ. கிரேட் தம் உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ரெஸ்ட் ஆஃப் த ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அல்னார் டீவியேஷன் கொடுத்தோம்னா சேம் அதே பிளேஸில் பெயின் வந்து அக்ரவேட் ஆகும். இதான் ஃபின்கெல்ஸ்டீன் டெஸ்ட் அப்படிங்கிறது. யூஸ்வலாகவே பேஷண்ட் வந்து கையை தம்ஸ் அப் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பெயினை குறைக்கிறதுக்காக. ப்ராப்பராக ரெஸ்ட்டில் இருந்து சார் சொல்கிறது கேட்டு ஆயில் இருக்குல்ல, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்ளை பண்ணோம்னா அது சரியாயிடும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்லைட். எதுப்பா கேட்டு வைல? ஆமாம் சார், எது சரியாயிடும் கேட்டேன். எது சரியாயிடும்? டீகர்வென்டின் ஃபுல்லா சொல்லு, அரைகுறையா சொன்னீங்கன்னா எல்லாரும் அதை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட். தென் கார்டியக் மேனிஃபெஸ்டேஷனில் பெரிகார்டைட்டிஸ். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் லங்ஸு, ரீனல் அண்டு கார்டியக் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே கொஞ்சம் சப்டிலாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக சிம்டம்ஸ் இருக்காது, மோஸ்ட்லி சப்கிளினிக்கலாக தான் இருக்கும். கார்டியாக்கை பொறுத்த வரைக்கும் பெரிகார்டைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எல்இ அண்டு மிக்ஸ்டு கனெக்டிவிட்டி டிசார்டர் இதில் தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் சிம்டம்ஸு. ரீனல் வந்து ரேர் தான். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது இவ்வளோ தான். அடுத்ததாக இது நம்ம கிளினிக்கல் சிண்ட்ரோமில் எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்லைட். உதரவாத சுரோனிதம். பாலசுப்ரமணி. வைகிதமாய் கணைக்காலும் முழங்காலும் தானும் மற்கடம் சந்து புறவடியும் வீங்கி செய்கிதமாய் சிறு விரல்கள் மிகவே நுந்து. ஸோ இன்டர்ஃபலஞ்சியல் ஜாயிண்ட், மைனர் ஜாயிண்ட்ஸ் டிப்பிக்கலாக அதை கோட் பண்ணியிருக்காங்க. சிந்தை தடுமாறி சலிப்புண்டாகும். இந்த இடத்துல சிந்தை தடுமாறி சலிப்புண்டாகும் அப்படிங்கிறது அந்த டிசீஸுடைய ப்ராக்ரெஷன், அதோட இம்பேக்டை பொறுத்து அந்த வரக்கூடிய காக்னிட்டிவ் இம்பயர்மெண்ட், அந்த கண்டிஷன் தான் சிந்தை தடுமாற்றம் அப்படின்றது. கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம்ஸ். ஓகே. ஸோ சிந்தை தடுமாறிய சலிப்புண்டாகும். ஸோ அடுத்ததாக பைகிதமாய் பைத்தியத்தில் வாதம் மிஞ்சி பாரமாய் உற்பவி தழல் உண்டாகும். இந்த அழல் உண்டாகும், அசனமது தானும் வேண்டா அப்படின்றது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம். Esophageal dysmotility also part of rheumatoid arthritis in advanced cases. ஓகே சார். ஸோ கான்ஸ்டிடியூஷன் சிம்டம் பொறுத்த வரைக்கும் ரொமட்டாய்டை விட எஸ்எல்இல இன்னும் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும்.
உதிரவாத சுரோனிதத்தின் உணர்ச்சியாமை. சார் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடிஞ்சது. இதில் ஏதாவது சந்தேகம் எதாவது இருக்கான்னா கேட்கலாம். கிளினிக்கலாக பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷனில் டீனோசைனோவைட்டிஸ் அண்ட் என்ட்ராப்மென்ட் நியூரோபதி, தென் அனிமியா ஆஃப் கிரானிக் டிசீஸ், அதுக்கான ஒரு பிக்சர் இதெல்லாம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதில். Okay. Sir? What are the patient those who are susceptible for complications, extra-articular complications? ரொமட்டாய்ட்லையா சார்? ஆமாம். மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் ஓவர்லாப்பிங் சிண்ட்ரோம் சார். எஸ்எல்இ அண்ட் ஜோகரன்ஸோட ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா Genetic susceptibility. ஆக்சுவலி DR1 அண்ட் DR4 சார் இதுக்கு. Go ahead. சார் இதில் ஏதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதுவும் டவுட்னா? சார் இதுல இந்த கொள்ளுக்காய் வேலையுடைய பாடல் வந்து கொஞ்சம் இதோடைய ஒத்து போற மாதிரி இருக்குது. சரிங்க சார். வாதம் மிக்கது என்பார்க்கும், வாய் வறட்சி என்பார்க்கும், ஓது தந்த மூல பிணி என்பார்க்கும், சொல்லுக்கு ஆதாரமான கபம் தோற்றியது என்பார்க்கும், ஒரு கொள்ளுக்காய் வேலைதனை கூறு அப்படின்னு நம்ம பதார்த்த குண சிந்தாமணியிலையும் நம்மளுடைய குணபாடம் மூலிகை புத்தகத்திலையும் இந்த பாடல் வந்து நம்ம வந்து கொழுஞ்சி பேருக்கு நம்ம வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் மவுத் வருது, அப்புறம் டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்குது, வாதம் உங்களுக்கு அதிகப்பட்டு இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. அதனால இத கொஞ்சம் ஜியோகரன் சிண்ட்ரோமோட நம்ம வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு அந்த கொழுஞ்சி வேருடைய நம்ம வந்து பொது குணப்பாடல். சரிங்க சார். சார் ஆமா சார், அதுதான் சார் பிரைம் மெடிக்கேஷனே எங்களுக்கு கிளினிக்ல தான் சார், கொழுஞ்சி தான் சார். கொள்ளுக்காவலை சுக்கு சேர்ந்த சுக்கு ஐ மீன் கஞ்சி, அப்புறம் கொள்ளுக்காவலை மெயின் மருந்தா சேர்ந்த மேகவாத கஷாயம், இரண்டு தான் மெயின் இருக்கு. பட் சார் ஆனா கொள்ளுக்காவலையில வந்து பன்மூட்டவாதம் போகும்னோ இல்லைன்னா மூட்டவாதம் போகும்னோ இங்க ஒரு இண்டிகேஷன் இதுல கிடையாது சார். ஸோ இப்ப இந்த பிரசன்டேஷன் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறதுனால அது தொடர்பான விஷயத்த மட்டும் அதை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். சரி சரி. 70 to 80% வந்து ஐசோலேட்டட் ஆரியா தான்ங்கிறதுனால ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன இருக்குங்கிறத பத்தி கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டா இருக்கும் சார். சரிப்பா சரிப்பா. தேங்க்யூ வெரி மச் சார். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வேற எதுவும் क्वेश्चंस இருக்கா? நெக்ஸ்ட் போயிடலாம். என்ன क्वेश्चन? நான் கேக்குறேன் அஜித், பட் எண்ட்ல கேக்குறேன் அஜித். இப்போ யூ கோ ஹெட். இன்வெஸ்டிகேஷன் ஆஸ்பெக்ட்ல யூசுவலா ஆர்ஏ ஃபேக்டர் பார்ப்போம். பாசிட்டிவ் இருந்தாலும் 0 நெகட்டிவ் ஆர்ஏன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆர்ஏ ஃபேக்டருடைய அந்த டைட்டர் லெவலுக்கும் டிசீஸோடைய சிவியாரிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது இருந்துச்சுன்னா ஓகே, அது பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கலாமே ஒழிய, அது நெகட்டிவ் அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட முடியாது. கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் வந்து ஆன்டி சிட்ருலினேட்டட் பாலிபெப்டைடு, ஆன்டி சிசிபி தான் இதோடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். ஓகே, தென் சிபிசியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் பிக்சர் இருக்கலாம். அந்த பேஷண்ட்டுக்கு அயன் ப்ரொஃபைல் நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் அனீமியா பிக்சரும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரோபதிஸ். அதில் கிளினிக்கலி நம்ம முக்கியமாக பார்க்குறது மொத்தம் 3 டிசீஸ்: ஆன்க்ளோசிங் ஸ்பாண்டைலைட்டிஸ் அண்டு ட்ரீட்டர் சிண்ட்ரோம், ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அண்டு சோரியாட்டிக் ஆர்த்ரோபதி. இது 3 தான் அதிகமாக பார்க்குறது. ஜுவினல் இடியோபதிக் ஆர்த்ரோபதி எல்லாம் கொஞ்சம் ரேரு. ஸ்பாண்டைலோ ஆர்த்ரோபதிஸில் ஃபஸ்ட்டு ஆன்க்ளோசிங் ஸ்பாண்டைலைட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாமா? தண்டகவாதம் சாங். தண்டகவாதம் தான் யூஷுவல் ப்ரெசன்டேஷன்.
டிபிக்கல் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். வழுத்தவே மூலாதாரத்தை பற்றி மருவிய மேலேறி முதுகு மட்டாய் விழுத்தவே சிறுசில் வந்து வேறுமாகி. ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில் பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேக்ரோலியக் ஜாயிண்ட் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். போஸ்டீரியர் சூப்பீரியர் ஸ்பைன் இருக்குல்ல பின்னாடி, போஸ்டீரியர் டிம்பிள் ஆஃப் வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக அந்த டிம்பிளில் தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். தென் அதோடைய சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்னா அதுதான் L5 டிஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு சேக்ரோலியக் ஜாயிண்ட், அடுத்ததாக படிப்படியாக லம்பர் ஸ்பைன், தொராசிக் ஸ்பைன் அண்டு செர்விக்கல் ஸ்பைன் வரைக்கும் ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்கும். அல்ல சிண்டஸ்மோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிரிட்ஜிங். இதுதான் ப்ரெசன்டேஷன். அது போக ஆர்த்ராலஜியாக இருக்கலாம். ஆர்த்ரைட்டிஸுக்கான பிக்சர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனோ, டெண்டர்னஸோ, எரித்திமாவோ, அந்த மாதிரி ஸ்வெல்லிங்கோ இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் பேக் பெயின் வித் ஸ்டிஃப்னஸோட ஆர்த்ராலஜியா மட்டும் ப்ரெசென்ட் ஆகலாம். சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்திசைட்டிஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில். யூஸ்வலாக சோரியாட்டிக் ஆர்த்ரோபதி அண்ட் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில் என்திசைட்டிஸ் அப்படின்ற பிக்சர் வந்து ரொம்ப காமன். மற்றதில் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் பேஷண்ட்டில் பேக் பெயின் அண்ட் பேக் ஸ்டிஃப்னஸோட சேர்ந்து என்திசைட்டிஸ் பிக்சர், அதில் டெண்டர்னஸ் அண்டு இன்ஃப்ளமேட்டரி பிக்சர் வந்து அதில் இருக்கும். இதுதான் யூஷுவல் ப்ரெசன்டேஷன் தண்டகவாதம். இதுக்கு முன்னாடி ஸ்லைடு போயிடலாமா? எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷனில் முக்கியமானது அக்யூட் ஆன்டீரியர் யூவிஐட்டிஸ். எப்படி ரொமட்டாய்டில் ஸ்க்ளீரைட்டிஸ் அண்ட் எபிஸ்க்ளீரைட்டிஸ் முக்கியமோ அதே மாதிரி ஸ்பாண்டிலோஆர்த்ரோபதியை பொறுத்த வரைக்கும் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில் அக்யூட் ஆன்டீரியர் யூவிஐட்டிஸ் வந்து ரொம்ப காமன். குறிப்பாக HLA B27 அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய கண்டிஷனில். ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்லையும் இதே தான். தென் ஏசிம்டமேட்டிக் என்ட்ரிக் மியூக்கோசல் லீஷன். ஏசிம்டமேட்டிக்னு வருது, ஆனால் ஐபிடி பிக்சர் யூஸ்வலாகவே அசோசியேட்டடாக இருக்கும் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில். இப்போ ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 பேஷண்ட்டுக்கு ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு கொலனோஸ்கோபி பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 60 to 70% அவங்களுக்கு லீஷன் இருக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனில். அதில் அரௌண்ட் 6 to 7% தான் சிம்டமேட்டிக்காக ப்ரெசென்ட் ஆவாங்க. தான் மலமது துரிதமானல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் கொடுத்துருப்பாங்க செகண்ட் பேராவில். அடுத்ததாக IgA நெஃப்ரோபதி. அண்ட் இதுக்கான டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து டிஃப்யூஸ் இடியோபதிக் ஸ்கெலிட்டல் ஹைப்பராஸ்டோசிஸ். பின்னாடி ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இல்லை தண்டகவாதம் சாங். செகண்ட் பேராவில் பார்த்தீங்கன்னா கூர்ந்திட்ட மலசலங்கள் துரிதமானால் அப்படிங்கிறது தான், அதாவது ரெக்கரண்ட் பவல் மூமெண்ட்ஸ். ஸோ ஐபிடி பிக்சர் மாதிரியே இருக்கிறது. கொண்டடைக்கு பின்புதான் கொடிதாய் தள்ளி தென் சரீரத்தில் உதிரமீறி உரத்து தேய்ந்து தலையதில் எண்ணெய் வார்க்கில் வார்ந்திட்ட வழி நடக்கில். தலையில் எண்ணெய் தேய்ச்ச மாதிரி வழி நடப்பாங்க. ஒருத்தவங்க தலையில் எண்ணெய் தேய்ச்சா எந்த மாதிரி நடப்பாங்க, தலையை ஒரு மாதிரி லைட்டாக தூக்கி வச்சுட்டு முன்னாடி பக்கம் நீட்டிட்டு அந்த மாதிரி, அந்த பிக்சரை தான் கொடுத்துருக்காங்க. போஸ்டரல் டிஸ்கிரிப்ஷன் அது. தென் நடை கொடாமல் நரம்போடு எலும்பில் சூழ்ந்து நணுகியே நெஞ்சில் ஏறும் தானே. நெஞ்சில் ஏறும்னா காஸ்டோ கண்ட்ரோல் ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் வந்துட்டு செஸ்ட் எக்ஸ்பான்ஷன், அதில் வரக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அந்த கண்டிஷன். ஃபைனலாக அப்படி தான் செர்விக்கல் ஸ்பைன் வரைக்கும் போயிட்டு தென் அடுத்ததாக செஸ்ட் எக்ஸ்பான்ஷன்லையும் இதாகும். அதில் அந்த ஐபிடி பிக்சர் மாதிரி வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அரௌண்ட் 60 to 70% ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் கொலனோஸ்கோபி பண்ணோம்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஸ்பெக்டில் நம்ம பிக் பண்ணலாம். சிம்டமேட்டிக்காக வர்றது சார் ரெண்டு பாயிண்ட். ஒன்று வந்து தலையில் எண்ணெய் வைத்த போல் நடப்பான் அப்படிங்கிறது வந்து தலையில வந்து நல்லா எண்ணெய் வச்சிட்ட பிறகு அது வந்து ஃபேஸ்ல வழியக்கூடாதுங்கிறதுக்காக ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ல மேல் நோக்கி வானம் நோக்கி பார்த்துட்டே தான் நடப்பாங்க. அந்த ஒரு பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் தான் அது. பிகாஸ் ஆஃப் நெக் ஸ்டிஃப்னஸ் அண்ட் பேக் ஸ்டிஃப்னஸ்னால. ரெண்டாவது பாயிண்ட் வந்து யூ டாக்ட் அபவுட் 60 to 70% asymptomatic, not asymptomatic. Patient will be symptomatic, பட் அதை வந்து அவங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ண மாட்டாங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு. லீடிங் கொஸ்டினை கேட்கும்போது ஆமா சார் அது சாப்பிட்ட உடனே போயிடும். இது ஏன் when it became importantனா when they become symptomatic later ஆஃப் ஸ்டேஜில் வந்து சிம்டமேட்டிக் ஆகும்போது
ஒவ்வொரு தடவை பாத்ரூம் போயிட்டு வரும்போது அந்த பெயின் கொஞ்சம் பெயின் இன்டென்சிட்டி அதிகமாகும். அதனால சப்ஜெக்டிவ் இருக்கிறதுனால தெரியாது வெளியில அது. அதை சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இப்போ ஒரு கொலனோஸ்கோபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா இப்போ வாதத்தால் விரேசனத்தால் வாதம் தாழணும் நம்ம ஆட்கள் பல பேர் வந்து அகஸ்தியர் குழம்பு கொடுத்து விட்டுருவாங்க. இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு அதை செஞ்சிடவே கூடாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரான்ஸ் மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அது மல்டிபிள் அல்சர் கொண்டு போய் நான் ஸ்பெசிபிக் கொலைட்டிஸ் மாதிரி கொண்டு போய் விட்டுரும். தட்ஸ் வை எஸ்பெஷலி ஆக்சுவலி அசோசியேட்டட் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு purgation is contraindicated, especially Agasthyar Kurumbu. You go ahead. Okay, sir. Next slide. Next slide. Ankylosing spondylosis ஒரு முக்கியமான டிடி இல்லை அந்த ரேடியாலஜிக்கல் ஃபைண்டிங் எம்ஆர்ஐ நெக் இருந்தது இல்லை இதில் C3, C4, C5 அண்டு C7. ஆக்சுவலி இது டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்யூஸ் இடியோபதிக் ஹைப்பர் ஸ்கெலிட்டல் ஹைப்பர் ஆஸ்ட்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இது கண்டினியூஸாக ஒரு 4 வெர்டிப்ரா அஃபெக்ட் ஆகி ஃப்ளோட்டிங் ஆஸ்டியோஃபைட்ஸாக வந்து இருக்கும். அதோட ஆன்டீரியர் ஸ்பைனல் லிகமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஃப்ளோட்டிங் ஆஸ்டியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஈசோஃபேகஸ். ஸோ எக்ஸாக்ட் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு டிடி பார்த்தீங்கன்னா டிஷ் தான். ப்ரெசன்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் டிஸ்பேஜியாவோட ப்ரெசென்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கேஸு வித் செர்விக்கல் ஸ்பைன் ஃபியூஷனோட உள்ளது. அது கைஃபோட்டிக் சேஞ்சஸ் வித் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில் எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதில் ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். Go ahead, கடைசியை பார்த்துக்கலாம். ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் அடுத்தது. இது ரீட்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் HLA B27 அசோசியேட்டட் தான். சிம்டம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்கன்னா மோனோ ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும் யூஸ்வலாக. மோனோ அண்ட் ஒலிகோ ஆர்த்தரைட்டிஸ். ஆனால் வித்தின் 5 ஜாயின்ஸுக்குள்ளே தான் இன்வால்வ் ஆகிருக்கும். மோஸ்ட்லி லோயர் லிம் ப்ரொடாமினன்ட். இது நீ ஜாயிண்ட் அண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட் மோஸ்ட்லி அதுதான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு ஆன்டிசிடென்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஒரு 1 month பேக் ஆர் 1.5 month பேக் ஒரு என்ட்ரைட்டிஸ் மாதிரியோ ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஏதாவது டயரியா ஹிஸ்ட்ரி ஏதாவது கேட்டோம்னா சொல்லுவாங்க. இல்லைனா பேஷண்ட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இது ட்ரையட் தான். இது ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் மோனோ ஆர்த்தரைட்டிஸ் வித் நான் கோனோகாக்கல் யூரித்ரைட்டிஸ் அண்ட் கன்ஜக்டிவைட்டிஸ், இது 3 சேர்ந்த ட்ரையட் தான் ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் HLA B27 அசோசியேட்டடு. இதில் முக்கியமான ஃபைண்டிங் யூரித்ரைட்டிஸில் நான் கோனோகாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் பயூரியாவை வந்து இருக்கும். ஸ்டெரைல் பயூரியா அப்படின்னா ஒரு நீங்கள் யூரின் ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பசல்ஸ் அபண்டண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் கல்ச்சர் பண்ணும்போது எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுதான் ஸ்டெரைல் பயூரியா. அந்த கண்டிஷனில் முக்கியமாக பார்க்க வேண்டிய டிடி என்னது? பேஷண்ட்டுக்கு ஸ்டெரைல் பயூரியா அப்படின்னு பார்க்குறீங்க, பசல்ஸ் அபண்டண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பட் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் கல்ச்சரில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா முதல்ல நம்ம எதை சஸ்பெக்ட் பண்ணணும்? இன்டர்ஸ்டிஷியல் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. மோஸ்ட்லி ஃபைப்ரோமயல்ஜியா பேஷண்ட்ஸு அவங்களுக்கு அசோசியேட்டாக இருக்கும். யூரின் போகிறப்ப எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூடிஐன்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஸ்டெரைல் பயூரியா இருக்கலாம். தென் முக்கியமாக டியூபர்குலோசிஸ், ஜெனட்டோ யூரினரி டியூபர்குலோசிஸில் ஸ்டெரைல் பயூரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஸோ இதெல்லாம் அதுக்கான டிடி. கடைசியாக கெரட்டோடெர்மா பிளனரோஜிக்கம் அப்படின்ற ஒரு கண்டிஷன். பால்மோ பிளான்டர் சோரியாசிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ப்ரெசன்டேஷன் வித் எல்லோயிஸ் டிஸ்கலரேஷனோட சேர்ந்து இருக்கும். கெரட்டோடெர்மா பிளனரோஜிக்கம் அது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸுக்கு ஸ்பெசிஃபிக்கானது. மோரார்லெஸ் சோரியாட்டிக் ஆர்த்ரோபதி அண்ட் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் ரெண்டுமே ஸ்பாண்டிலோ ஆர்த்ரோபதியில் வரும். இப்போ சோரியாட்டிக் ஆர்த்ரோபதி பார்த்தீங்கன்னா அது இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸில் அதே மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னும் போது அதை ப்ராப்பராக நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ரெண்டுத்தையுமே குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை டிஃப்ரென்ஷியேட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோயிஸ் டிஸ்கலரேஷன் கெரட்டோடெர்மா பிளனரோஜிக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். சோரியாட்டிக் ஸ்கின் லீஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ப்ரெசன்டேஷன் மட்டும் சொல்கிறேன், அது எந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். பேஷண்ட் ஏ கேம் வித் சிமெட்ரிக்கல் பாலிஆர்த்ரைட்டிஸ் வித் ஆர் வித்தவுட் ஸ்கின் லீஷன். இது பேஷண்ட் ஏ, சிமெட்ரிக்கல் பாலிஆர்த்ரைட்டிஸ். பேஷண்ட் பி asymmetrical monoarthritis with or without skin lesion. Patient C distal interphalangeal joint இருக்குல்ல அது மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு with or without skin lesion. இதில் எந்த ப்ரெசன்டேஷன், இன்னொரு பேஷண்ட் டி வச்சுப்போம், பேக் பெயின் வித் மார்னிங் ஸ்டிஃப்னஸ். இதில் எந்த பேஷண்ட் சோரியாட்டிக் ஆர்த்ரோபதியாக ப்ரெசென்ட் ஆகலாம்? சி சார், சி அண்ட் டி. ஓகே, தேங்க்யூ. வேற ஆன்சர் அகைன் சொல்லணுமா சீனி? சார் அகைன் சொல்லவா, எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே சார், இன்னொரு வாட்டி ஒரு தடவை சொல்லுங்க. பேஷண்ட் ஏ சிமெட்ரிக்கல் பாலிஆர்த்ரைட்டிஸ் வித் ஆர் வித்தவுட் ஸ்கின் லீஷன். Patient B asymmetrical monoarthritis with or without skin lesion. Patient C distal interphalangeal joint involvement, distal interphalangeal joint pain with or without skin lesion. Patient D spondyloarthropathyக்கான அப்படியே பிக்சர் எடுத்துக்கோங்க, பேக் பெயின் வித் ஸ்டிஃப்னஸ் வித் ஆர் வித்தவுட் ஸ்கின் லீஷன். இதில் எது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம்? வீரபுத்திரன் நீங்க சொல்லுங்க. Patient D, sir. Thank you. Thank you for your response. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கு. சிமெட்ரிக்கல் பாலிஆர்த்ரோசிஸ், ஏசிமெட்ரிக்கல் மோனோஆர்த்ரைட்டிஸ், டிஸ்டல் இன்டர்ஃபலஞ்சியல் ஜாயிண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன். யூஸ்வலாக போன கிளாஸில் சீனி சொல்லியிருப்பார், ஆர்ஏ விச் ஸ்பேர்ஸ் டிஸ்டல் இன்டர்ஃபலஞ்சியல் ஜாயிண்ட். ஆர்ஏவில் டிஸ்டல் இன்டர்ஃபலஞ்சியல் ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகாது. பட் சோரியாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஐசோலேட்டட் ஆகக்கூடிய கண்டிஷன் உண்டு. ஓகே, அடுத்ததாக ஸ்பாண்டைலோ ஆர்த்ரோபதிக்கு கீழே வர்றதுனால ஆப்வியஸாக அதுவும் வரும். சோரியாட்டிக் மெட்டிலன்ஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, 5th டைப்பு. அதுதான் இருக்கிறதே மோசமானது, புவர் ப்ரக்னோசிஸ் உள்ளது. பர்டிகுலர் ஜாயின்ட்ஸு அப்படின்லாம் அது கிடையவே கிடையாது. ஸோ இது 5மே சோரியாட்டிக் ஆர்த்ரோபதியில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். இது ஒன்றோட ஒன்று சேர்ந்தும் வரலாம், ஐசோலேட்டடாகவும் வரலாம், வித் ஆர் வித்தவுட் ஸ்கின் லீஷன். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அக்யூட் அந்த மோனோ ஆர்த்ரைட்டிஸ் சொன்னால, ஏசிமெட்ரிக்கல் மோனோ ஆர்த்ரைட்டிஸ், அதுதான் வந்துட்டு ரியேட்டர்ஸ் அண்ட் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸோட கம்பேர் ஆகக்கூடியது. ஸோ அந்த ஒரு கண்டிஷனை அதில் வந்து பர்டிகுலராக நம்ம டயக்னோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ப்ராப்பராக நம்ம அந்த ஆன்டிசிடென்ட் இன்ஃபெக்ஷன் ஹிஸ்ட்ரியை கேட்கணும். அது சம்டைம்ஸ் பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க. ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் மாதிரியே அந்த ஸ்கின் டிசீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. அதர்வைஸ் இப்போ நான் சொன்ன எல்லாமே சோரியாட்டிக் ஆர்த்ரோபதியோட ப்ரெசன்டேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அஜித் சார், palmar plantar hyperkeratosis with periodontal abscess and pain
joint symptoms are spared. எஸ் சார், அதுவும் அதோடைய ப்ரெசன்டேஷன் தான் சார். இல்ல அது வேற டிடி. Anyone else? கான்ட்ரோமா தானே சார் சார் சொன்னீங்க? பெப்பவர் லெவஃப்ரே சிண்ட்ரோம் அதான் சார். கரெக்டா சொல்லு, பெர்ஃபெக்ட்டா சொல்லு. சார் பிஎல்எஸ் சிண்ட்ரோம் சார். கரெக்டா சொல்லுங்க. பசங்க கூகுள் பண்றது உதவணும்ல, ஸ்பெல்லிங்கோட சொல்லுங்க. இப்ப அஜித் சொன்ன 2 பிரசன்டேஷன் அப்படியே மிமிக் பண்ற இன்னொரு கேஸ் வந்து பாப்லியன் லெவெப்ரே சிண்ட்ரோம். அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இல்ல குரூப்லயே அதை நீங்க டைப் பண்ணுங்க சீனி. என்ன இது ஏன் முக்கியம் Okay, அப்படின்னா, ஒரு 3 years பேக் வந்து திஸ் பல்மார் பிளான்டார் ஹைப்பர்கெரட்டோசிஸ் ஆர் டயக்னோசிஸ் சொரியாசிஸ் அட் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சித்தா இன்ஸ்டிடியூஷன் was treated, but patient didn't improve. But they gave some higher order medicine. Patient developed dental abscesses. They thought வந்து இது வந்து ட்ரக் இன்டியூஸ்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டாக்டர் சொன்னதுனால, ஒரு ஸ்கின் டாக்டர் சொன்னதுனால patient came to me. Then only then and I declared that it is not psoriasis at all. It is Papillon Lever-Bray syndrome, that is PLS. It's a condition where you can have you can see palmar plantar hyperkeratosis with periodontal abscesses. It's a separate disease. It can mimic especially நமக்கு சித்தா டாக்டர்ஸ், it can mimic ஒரு பல்மார் பிளான்டார் சொரியாசிஸ் ட்ரீட்டட் பை ராஜ்யம்னு நினைச்சுப்பாங்க எல்லாருமே. நம்மளும் வந்து சின்ஸ் வி நோ தட் பல்லு கருப்பாகும், பல்லு பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளுமே அதை நம்பிடுவோம். That's why we should know the term. That is not a very common condition, but when it comes to Siddha OP, nothing is rare. அதை டைப் பண்ணிடு ஸ்ரீனி. You carry on, Ajay. ஓகே சார். தென் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக போஸ்டரல் டிபெண்டன்ட் ஜாயிண்ட், குறிப்பிட்ட மெட்டடார்சோஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்ல தான். அஜித், முட்டிலன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம் சார். ஆக்சுவலாக அது பிக்சரே வச்சிருந்தேன் சார், அது கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. சோரியாட்டிக் மெட்டிலன்ஸ் அப்படிங்கிறது பென்சிலின் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஸ்டாண்டில் வச்சுருப்போம்ல, ஒரு கப்புக்குள்ள நிறைய பென்சில் வச்சுருப்போம். அந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் ரேடியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸாக வர்றது. சரி, புவர் ப்ரக்னோசிஸ் உள்ளது. பெருசாக ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ரெஸ்பான்ஸ் இருக்காது அந்த அளவுக்கு. அதிகமாக டிஃபார்மிட்டி ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்டிஷன் சோரியாட்டிக் ஆர்த்ரோபதியில் அதுதான். டிப்பிக்கலாக அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட் அப்படின்ற ஒரு இதே கிடையாது. அதுக்கு எல்லா ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும் சார். என்கிட்ட பிக்சர் இல்லை சார் ஆக்சுவலி அதுக்கு. why we should know about thatனா, ரொம்ப சிம்பிளா வந்து சாதாரணமா ஏதோ மேனேஜ் பண்ணலாம்னு நினைச்சு ஏர்லி மேனேஜ்மெண்ட்டை விட்டுட்டு கோட்டை விட்டு இஃப் தே டேர்ன் டு முட்டிலன்ஸ்னா பேஷண்ட் ஈவன் சூசைடல் டெண்டன்சி வரைக்கும் கொண்டு போகும் அந்த பெயின். இட் டோன்ட் ரெஸ்பாண்ட் டு எனி திங். தட்ஸ் வை யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். வி ஷுட் ப்ரிடிக்ட் இட் வெரி ஈஸிலி. ஏர்லியரா ப்ரிடிக்ட் பண்ணணும். ரேடியாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து அதோடைய அந்த தனியாக அது ஃபோட்டோ போட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது முதலே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் முதல்ல இல்லைன்னா கூட வி ஷுட் ரெஃபர். பேஷண்ட் வந்து பெயின் கம்மியா இருந்தா கூட வி ஷுட் ரெஃபர். ஏன்னா ஒன்ஸ் த பேஷண்ட் பிகம் சிம்டமேட்டிக் தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். பட் அதனால வந்து அது யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க ரொமட்டாலஜில, ரெஃபர் திஸ் பேஷண்ட் ஒரு எனிம்பாங்க. அவ்வளவு மோசமா இருக்கும். இட் ஒன்ட் ரெஸ்பாண்ட் டு எனி மேனேஜ்மெண்ட். அதனால யூ ஷுட் லேர்ன் எ லாட் அபவுட் சோரியாட்டிக் முட்டிலன்ஸ். ஏதாவது பிக்சர் இருந்தால் ஏதாவது போடுங்கப்பா. சரிங்க சார், நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் சார். Go ahead, Ajit. தென் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். யூஷுவல் மெட்டபாலிசத்தில் வேஸ்ட் ப்ராடக்ட், யூரிக் ஆசிட், அந்த ஹைப்பர் யூரிசீமியா அந்த கண்டிஷனில் வரக்கூடிய மெட்டபாலிக் டிசீஸ் தான் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். ப்ரெசன்டேஷன் தெரியும் உங்களுக்கு. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு மெட்டடார்சோஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டில் தான் யூஸ்வலாக அந்த டோஃபை ப்ரெசன்டேஷன் வந்து இருக்கும். அதர்வைஸ் போஸ்டீரியர் ஆரிக்குலர் அந்த ஏரியாவிலையும் வரலாம். இதோட எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமானது யூரேட் நெஃப்ரோபதி.
ஹைப்பர் யூரிசீமியாவில் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸோட அசோசியேட்டடாக சேர்ந்தும் வரும், தனி என்டைட்டியாகவும் இது வரும். யூரேட் நெஃப்ரோபதி டிப்பிக்கலாக யூரிக் ஆசிட் போயிட்டு கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் மெம்பரேனில் டெபாசிட் ஆகிறதுனால வரக்கூடிய கிளாமருலர் நெஃப்ரைட்டிஸ். தென் அக்யூட் யூரிக் ஆசிட் நெஃப்ரோபதி அப்படிங்கிறது கீமோதெரப்பி கொடுக்குற பேஷண்ட்ஸுக்கு சடனாக ஆன் இதில் வரக்கூடியது. தென் யூரிக் ஆசிட் கால்குலி யூஸ்வலாக கொடுக்குற லித்தோட்ரிப்டிக் மெடிசன் இதில் அந்த அளவுக்கு வேலை செய்யாது, லித்தோட்ரிப்டிக்காக இருக்காது. அதனால் ஏர்லியாகவே நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டோன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது பெட்டர். முக்கியமான அசோசியேஷன் ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்பர் யூரிசீமியா. ஹைப்பர் யூரிசீமியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஹைப்பர் டென்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒபிஸாகவும் இருப்பாங்க. இது அசோசியேஷன். எல்லார் பேஷண்ட்டுக்கும் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெகட்டிவ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொமட்டாய்டு அண்ட் எஸ்எல்இ. கண்டிப்பாக கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் ரொமட்டாய்டோ இல்லை எஸ்எல்இயோ இருக்காது. ஹைப்பர் யூரிசீமியானாலையும் ஹைப்பர் டென்ஷன் வரலாம். இப்போ ஒரு சிகேடி பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுலேயும் யூரிக் ஆசிட் அக்குமுலேஷன் அதிகமாகி சார் ஆடிபிளா? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ ஒரு சிகேடி பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீஷன் வந்து இம்பேர்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் யூரிசீமியா ஃபார்ம் ஆகி அதனாலையும் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ ரெண்டுமே அது இன்டர்சேஞ்சபிள் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். So, Ajit, what about the cardiac manifestation? சார் கார்டியக் மேனிஃபெஸ்டேஷன் அந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை சார். Uric acid level is very, very important in pre-cardiac workout. Previous slide போங்க. Serum uric acid level deciding factor, Ajit? இல்லை சார், சீரம் யூரிக் ஆசிட் லெவல் வந்து நீங்கள் அக்யூட் ஃபேஸில் ஒன்ஸ் கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா அது நார்மலாக கூட இருக்கலாம் சார். ப்ரெக்னோசிஸுக்கும் டிசீஸ் ஆக்டிவிட்டிக்கும் அது எந்த சம்மந்தமும் கிடையாது சார். Yes, you have to tell that there is no connection between a normal uric acid level doesn't rule out gout. அதை நீங்க அழுத்தமா ஒரு லைன்ல சொல்லிடணும். அது மாதிரி வந்து யூரிக் ஆசிட் ஹையா இருக்கு எல்லாருக்கும் கவுட் வரணும் அவசியமும் கிடையாது. அந்த ஒரு கனெக்ஷன் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு சீரம் யூரிக் ஆசிட் பார்த்து நார்மல்னே இட் கேனாட் பி கவுட்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்கப்பா. யூரிக் ஆசிட் இதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்குறோம் அப்படின்னா யூஸ்வலாக ஏசிம்டமேட்டிக் ஹைப்பர் யூரிசீமியான ஒரு கண்டிஷன் இருக்கு. 3 to 7 அப்படின்னு தான் நார்மல். அவங்க யூஸ்வலாகவே 7.5, 8 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அது பெரிய சிம்டம் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூஸ்வலாக பிபி செக் பண்ணுங்க. நான் ஹைப்பர்டென்சிவ் வேறு எந்த மாதிரியான சிம்டம் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், அது மட்டுமே பண்ணால் போதுமானது. அது ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவை கிடையாது. ஏசிம்டமேட்டிக் ஹைப்பர் யூரிசீமியா அந்த கண்டிஷன் பேர். தென் யூரிக் ஆசிடோடைய லெவலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்யூட் ஸ்டேட்டில் வராங்க, அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி பிக்சரில் வரும்போது யூரிக் ஆசிட் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் லெவலாகவே இருக்கும். ஏன்னா அது யூரிக் ஆசிடாக இருக்கிற வரைக்கும் தான் பிளட்ல அதோடைய லெவல் வந்து அதிகமாக காமிக்க முடியும். பட் மோனோசோடியம் யூரேட் அப்படின்ற கிறிஸ்டல் ஃபார்ம்ல தான் அது சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் அது டெபாசிட் ஆகிறதுனால தான் அது டோஃபை ப்ரெசன்டேஷன் இன்ஃப்ளமேட்டரி பிக்சர்லாம் வரும். அந்த ஸ்டேட்ல வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டலைஸ்டாக ஆனதுக்கப்புறம் பிளட்ல அதோட லெவல் அதிகமாக இருக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரிக் ஆசிட் லெவலை வந்து நம்ம ப்ரெக்னோஸ்டிக் லெவலில் நம்ம எடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் 8 இருந்துச்சு இப்போ 7 இருக்கு அப்படின்றதுலாம் இதுக்கு ஒத்து வராது. எப்படி ஆர்ஏ ஃபேக்டர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொன்னோம் அதே மாதிரி தான் யூரிக் ஆசிட் வந்து ப்ரெக்னோசிஸுக்கும் டிசீஸோடைய ஆக்டிவிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதிகமாக இருந்தால் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை நம்ம எதையும் கொண்டு வரக்கூடாது. முக்கியமானது சிஆர்பி வேணால் அந்த இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட் இன்ஃப்ளமேட்டரி பிக்சர் இருக்கும்போது யூஸ்வலாகவே அது அதிகமாகும். இன்ஃப்ளமேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சிஆர்பி வச்சு தான் டிட்டர்மின் பண்ணணும். யூரிக் ஆசிட்னு கிடையாது, கவுட்னு
எல்லா டிசீஸ்லையுமே. சார் ஓகே சார். கோ ஹெட் பண்ணுங்கப்பா. ஆனா கவுட்ல சிஆர்பி வந்து ஈவன் பெயின்ஃபுல் கண்டிஷன் கூட சிஆர்பி நார்மலா தான் இருக்கும் பல பேருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் அல்டர்னேட் செல்ஸ். ஸோ அது கொஞ்சம் டீப்பான டாபிக். தட்ஸ் வை நீங்க இப்போ நம்ம டாபிக் இருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகல் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்குள்ள போகலாம். இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் மார்க்கர்ஸ் பத்தி ஒன்றும் பெருசா போக தேவையில்லை. பட் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து டிசீஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத எப்படி ஹவு டு அசஸ் டிசீஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கறதே தனியாவே நம்ம சொல்லலாம். அது ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் இல்லைன்னா டிசீஸ் ஆக்டிவ் ஆயிடுன்னு அர்த்தமே கிடையாது. பல பேருக்கு வந்து பேஷண்ட்ஸ் சிம்டமேட்டிக் கியூர் வந்து இப்போ சம்மர் இந்த மார்ச் ஏப்ரல்ல பேஷண்ட் ஸ்லோவா தே வில் பிகம் ஏசிம்டமேட்டிக். ஐ மீன் ஏசிம்டமேட்டிக்னா when it comes to பெயின் மட்டும்தான். மற்றபடி டிசீஸ் அப்படியே அடங்கி இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ டிசீஸ் ஆக்டிவிட்டியை எப்படி நம்ம வந்து அசஸ் பண்ண போறோங்கிறது தான் இப்போ அடுத்து. நாடு யூஸ் பண்ணலாம், நம்ம அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். IL-2 is connected, closely connected. How it is, whether disease is under control அப்படிங்கிறது IL-2 can help you. Serum cholinesterase can help you.